கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த வேளையிலே அப்பா பிதாவே என்று கூப்பிட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை வசனம் என்னவென்று பார்ப்போமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. நாம் விரும்புகிறான காரியங்கள் அநேகமாயிருக்கும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் எத்தனையோ பாடுபடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். பலவிதமான ஆட்களிடத்திலே சென்று நம் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்களை நாடி தேடி வருந்தி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எனக்கு பண உதவி செய்யுங்க, பொருள் உதவி செய்யுங்க என்றெல்லாம் மனிதர்களிடம் நாம் எதிர்பார்க்கிறோம். நமக்கு உறவினர்களும் நம் உடன் பிறப்புகளும் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தால்தான் நமக்கு உதவி செய்ய அவர்களுக்கு மனம் வரும். ஏசப்பா உத்தரவு இல்லாம ஒருவரும் நமக்கு உதவி செய்ய முடியாது, நம்மளை அரவணைக்கவும் முடியாது. அவருடைய உத்தரவின் நிமித்தமாகத்தான் மனிதர்கள் மூலமாய் நம் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது, ஆண்டவரே, இந்த நாளிலே என்னுடைய தேவைகள் இவைகள் எல்லாம் இருக்கின்றது, மனிதனை நாடி நான் செல்வதை காட்டிலும் உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து நான் விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்தை வேண்டுகோளை நீங்க ஏற்றுக்கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் நீங்க பூர்த்தி செய்யுங்கப்பா. ஆமா ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர்தான் என்று நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி எனக்கு நீங்க உதவி செய்து என் தேவைகளை பூர்த்தி செய்து என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. அப்படி என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்கி மனுஷனுடைய உதவிகள் இவர்களுக்கு இல்லை என்று அறிந்து அவராகவே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய பலவிதமான காரியங்களின் நிமித்தம் முன்வைத்து உங்களை ஆதரிக்க, உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். எதிர்பார்ப்போடு அவர் கரங்களை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை காத்து ரட்சித்துக் கொள்வார். நன்றியோடு கூட அவருக்கு ஸ்தோத்திர பலியிடுவோம். ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க நீர் என் மீது கிருபை காட்டின தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படியாய் என்னை ஆசீர்வதித்து உமது பிள்ளையாய் என்னை அபிஷேகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.